இன்னைக்கு ப்ரமோவை நல்லா உத்து கவனித்து பார்த்தவங்களுக்கு தெரியும். ஜெஃப்ரியோட கல்லும் முத்துக்குமரனோட கல்லும் ரெண்டும் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. முத்துக்குமரன், மஞ்சரி, தீபக் 3 பேர் சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஏன்னா ராணுவ விளையாட முடியாதனால. ஜெஃப்ரி டீமும் நல்ல பெருசாக இருக்குது, முத்துக்குமரன் டீமும் நல்ல பெருசாக இருக்குது. ஆனால் என்ன 2 கோட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஜெஃப்ரி பாதி அடுத்தவங்கள்ட்டேருந்து பிடுங்கி வச்சது. ஆனால் முத்துக்குமரன், மஞ்சரி டீமில் அந்த மாதிரி போயிட்டு ஃபேக்காக போங்காட்டம் ஆடி அப்படி அடுத்தவங்கள்ட்டேருந்து பிடுங்கியிருக்க மாட்டாங்க. நேற்றுக்குமே அவங்க எதுவுமே அப்படி பண்ணலை. மற்றவங்க தான் இவங்களை டார்கெட் பண்ணாங்களே தவிர இவங்க போய்ட்டு அடுத்தவங்க கிட்ட கல்லை பிடுங்கலை. இவங்க கல்லை மட்டும்தான் டிஃபென்சிவ் மோடில் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் டாப்பில் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட கோட்டை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஹைட்டில் இருக்குது. நம்ம அருண், விஜய் விஷால் டீமோட கல் வந்து ரொம்ப லீஸ்ட்டில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க யாருக்கிட்டையுமே சண்டை போடாமல் விளாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நடந்த இன்சிடெண்ட்டை அஃபெக்ட் ஆகி அவங்க ரொம்ப ஜஸ்ட்டு கிடைச்ச கல் போதுங்கிற மாதிரி எடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ அவங்க தான் 2 பேரும் தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. இது நம்ம இன்றைக்கி ப்ரமோவில் அப்சர்வ் பண்ணுது. வேறு பட் நமக்கு வந்து நியூஸ் படி பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து இல்லை ஜெஃப்ரி தான் லீடிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நேரில் பார்க்கும்போது தான் 2 கல்ல இந்த கல் ரொம்ப பெருசாக இருக்குங்கிறது நமக்கு கிளியராக தெரிய வரும். ஸோ இன்னொரு நியூஸை ராணுவ வந்து இப்படி நடிக்கிறாரு, தூங்குறாரு, லெஃப்ட் ஹேண்டில் நடித்து தூங்குறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. சத்தியமாக லெஃப்ட் ஹேண்டில் அடிப்பட்டால் எப்படி லெஃப்ட் ஹேண்டில் ஊனி தூங்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே நான் கேட்குறேன், ஒருத்தனுக்கு அடிப்பட்டால் அன்றைக்கி தான் அடிப்பட்டிருக்கு, நிறைய பெயின் கில்லர்ஸ் போடும்போது நம்மளே கூட சில டைம் தெரியாமல் எதாவது மாற்றி தூங்கிடுவோம். அண்ட் ஆல்சோ அந்த லிகமெண்ட் டேர்னால் அதுக்கு நிறைய சிவியாரிட்டி இருக்கும். எவ்வளோ கம்மியாக அடிபட்டிருக்கு இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக பட்டிருக்காங்கிறது அந்த சிவியாரிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு மனுஷன் தூங்குறத கூடவா வச்சு நடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பிக் பாஸே ராணுவ வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பிக் பாஸ் போய் சொல்லுவாரா? இல்லை பிக் பாஸ் டீமில் உள்ள டாக்டர்ஸ் போய் சொல்லுவாங்களா? அவர் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் வேறு கூட்டிகிட்டு போய் ஸ்கேன்லாம் எடுத்திருக்காங்க. அவ்வளோ கூட தெரியாமலாம் இருப்பாங்க. ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னா, அவரோட கேம் பிளே பிடிக்கலைன்னா சொன்னால் ஓகே. ஆனால் ஒரு மனுஷன் அடிபட்டு இருக்கும்போது இவ்வளோ தூரம் நடிப்புன்னு சொல்கிறது எந்த ரகத்தில் சேர்க்கணுன்னே தெரியல. உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.